இந்த பாடலில் நான் இப்படி நடிக்க மாட்டேன் என அடம் பிடித்த எம்ஜிஆர் பின்னாளில் அவர் படம் என்றாலே அப்படித்தான் இருந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். அதாவது ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். கதைகளை தேர்ந்தெடுப்பது துவங்கி பாடல் காட்சிகள், நடனங்கள் ஆடுவது வரை ஒவ்வொரு நடிகர்களுக்கும் தனி பாணி இருக்கும். விஜய் நடனம் ஆடுவது போல் மற்ற நடிகர்கள் ஆடமாட்டார்கள். பிரபுதேவா என்றாலே அவரை போல் அவர் மட்டுமே ஆட முடியும். நடன இயக்குனர்களும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அவர்களுக்கு எது செட் ஆகுமோ அப்படித்தான் நடன அசைவுகளை அமைப்பார்கள். ரஜினிக்கு அமைக்கும் நடன அசைவுகள் கமலுக்கு செட் ஆகாது. அஜித்துக்கு வைக்கும் அசைவுகள் விஜய்க்கு செட் ஆகாது. இது நடன இயக்குனர்களுக்கு நன்றாகவே தெரியும். விஜய், சிம்பு போல நன்றாக நடனமாட தெரிந்தால் எப்படிப்பட்ட நடன அசைவுகளையும் நடன இயக்குனர்கள் தயங்காமல் வைப்பார்கள். ஏனெனில் அவர்கள் அதை கச்சிதமாக ஆடிவிடுவார்கள். 1960 ஆண்டுகளிலும் இப்படித்தான் இருந்தது. எம்ஜிஆருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். அதே போலத்தான் சிவாஜிக்கு ஒரு தனி நடன அசைவுகள் இருக்கும். 1960 ஆண்டுகளில் பல முக்கிய திரைப்படங்களை இயக்கியவர் டி.ஆர். ராமண்ணா. எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம்தான் கூண்டுக்கிளி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியவரும் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா தான். இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா நடிகை ஈ.வி. சரோஜா தேவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். முதலில் சவுண்ட் இன்ஜினியராக வேலை பார்த்து வந்த இவர் தன்னுடைய மனைவியின் அறிவுரையை கேட்டு இயக்குனராக மாறி பல ஹிட் படங்களை கொடுத்திருந்தார். எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான குலே பகாவலி படத்தை இயக்கியவரும் இவர்தான். இவரின் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்து 1963 வெளிவந்த திரைப்படம்தான் பெரிய இடத்து பெண். இந்த திரைப்படத்தில் அன்று வந்ததும் அதே நிலா என்ற பாடலுக்கு எம்ஜிஆர் கோட் சூட் எல்லாம் அணிந்து அசத்தலாக நடனமாடியிருப்பார். பெரிய இடத்து பெண் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது எம்ஜிஆர், நான் இதுவரை கோட் சூட் எல்லாம் அணிந்து எந்த பாடலிலும் நடித்ததே இல்லை. என் ரசிகர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். எனவே இது எனக்கு செட் ஆகாது, நான் அப்படி நடிக்க மாட்டேன் என எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா எம்ஜிஆரை சமாதானம் செய்து கோட் சூட் எல்லாம் எம்ஜிஆருக்கு அணிவித்து அந்த பாடலுக்கு நடனமாட வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பாடலுக்கு ரசிகர்களிடம் அப்படி ஒரு வரவேற்பு கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அதன் பிறகு எம்ஜிஆர் நடிக்கும் எல்லா படங்களிலும் கோட் சூட் அணிந்து ஒரு பாடலிலாவது எம்ஜிஆர் நடனமாடியிருப்பார். நீங்கள் துவங்கி வைத்தீர்கள், இப்போது எல்லா இயக்குனர்களும் என்னிடம் அதே போல் கோட் சூட் அணிந்து ஒரு பாடலுக்காவது நடனமாட சொல்கிறார்கள் என இயக்குனர் டி.ஆர். ராமண்ணாவிடம் சொல்லி சிரித்தாராம் எம்ஜிஆர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜிஆரை பற்றின இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.